எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. நான் வந்து அண்ணன் அப்படின்னு அவங்க நான் கூப்பிட்றது வந்து என்னுடைய ஆழ் மனசுலேருந்து தான் கூப்பிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் என் பாப்பாவே கேட்கும், மாமான்னு சொல்கிறீங்க, ஏன் மாமா வந்து என்னை ஒரு தடவை கூட வீட்டில் பார்க்க மாட்டுறாங்க அப்படிலாம் கேட்கும். மாமா நிறைய வேலையாக இருக்காங்கடா, அதனால் அடிக்கடி வர முடியாதுல்ல, இங்கே வர்றப்ப நம்ம கூட்டத்துக்குள்ள போய் நாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கட்சியெல்லாம் வேணாம், இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம கட்சி அப்படின்லாம் சொன்னாங்களா? ஒரு சில வருஷம் சொன்னாங்களா? மனசாட்சிக்கும் நான் வணங்குற தெய்வத்தின் சாட்சியாக நேர்மையாக இருக்கேன். 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். யாராவது அப்படி தவறாக சொல்லியிருந்தா கூட என்னை பற்றி அது அவங்க பிரச்சனையை தவிர என் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் என்னையை மாற்றிக்க முடியாது. இந்த தளத்தை விட்டு தனியாக போகவும் முடியாது. ஒன்று மட்டும்தான், இதை சுற்றி நடந்த எல்லாவற்றிலும் இருக்க ஒரே நோக்கம், நான் நாம் தமிழரில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து உங்களை பற்றி இப்படி என்கிட்ட தப்பாக சொன்னாருங்கன்னு வந்து இவர் சொன்னாங்கன்னா, அவரும் உன்னை நம்பி சொல்லியிருக்காரு, இதை தூக்கிட்டு வந்து எதுக்கு இவர் என்கிட்ட சொல்லணும்? அப்போ இவரோட காரணம் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆரம்பத்துலேருந்தே இது எனக்கு கோல் மூட்டுற ஆளுங்களா? ஆமாம், கோல் மூட்டுற ஆளுங்களை ஏன் மூட்டணும்? கட்சிக்குள்ளே கோல் மூட்டுறவங்களாம் இருக்காங்களா? எல்லா இடத்துலையும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் இந்த கட்சியில் தான் இருக்காங்களா, அந்த கட்சியில் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் எவ்வளோ பாசிட்டிவான நபர்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி 1-2 பேர் நெகட்டிவான நபர்கள் இருக்க செய்வாங்க. இது கட்சிக்காக உழைக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தெரியுது. இந்த கட்சிக்காக முழுது உழைக்கும் பொழுது தொடர்ந்து அங்கீகாரம் வந்து மறுக்கப்பட்டே வருது. இல்லை வந்து நம்ம பேர் நம்மளை பர்சனலாக வந்து கலக்கலிக்கிற பேசிட்டே இருக்காங்கன்னா அப்போ கூட கட்சியில் தான் இருப்பாங்களான்றது தான். அதனால தான் கேள்வி. அங்கீகாரம்லாம் மறுக்கப்படுதுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த ஒரு இடத்த சண்டை போட்டு இந்த பதவியை நான் அடைஞ்சே தீர்வேன், நான் அதுக்கு வரலையே. சமீபத்தில் அவருக்கு செய்தி போயிருக்கு, இந்த மாதிரி அதிமுகவில் சேர போகிறாங்கன்னு. நாங்களுமே பார்த்தோம். அவரு பதில் சொல்லியிருக்காரு, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும் போங்கடான்ட்டாரு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ஆடியோ விவகாரம்லாம் வரும்பொழுது தமிழ்நாடே ஒரு பக்கம் பேசினாலும் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்தவர்கள்லாம் நீங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு மகளாக இருப்பீங்க, மனைவியாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க, தங்கச்சி அக்காவாக இருப்பீங்க. இப்படி ஒரு பேச்சு வருதுன்னா என்னடா நம்ம தங்கச்சியை நம்ம மனைவி இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும். இதை எப்படி கடந்து வந்தாங்க? கட்சியெல்லாம் வேணாம், இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம கட்சி அப்படின்லாம் சொன்னாங்களா? ஒரு சிலர் சொன்னாங்களா? அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் திடமாக இருந்தாங்க. அவருக்கு முதல்ல வந்து ஒரு இல்லை, இது வந்து டக்குன்னு முடிவெடுக்க வேண்டிய விடயம் இல்லை, அரசியலில் வந்து இது இந்த நேரம் வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன, அவர் இப்போ பேசலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நல்லா. அதை இப்போ வெளியில் விட வேண்டிய அவசியம் என்ன நோக்கம்? நாம் வந்த ஆடியோனுடைய அந்த தாக்கத்தை விட அது நோக்கம் என்னன்னு தான் நான் அதிகமாக தேடினேன். சரி, ஆடியோவே இருந்தது, அவர் பேசிட்டாரு, அவரோட ஃபோனில் இருந்தது, காவல்துறையே எடுத்துட்டாங்க, இது வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் ஃபோனில் இருக்க வேண்டிய, இப்போ உங்கள் ஃபோனில் நிறைய வச்சுருப்பீங்க, பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கலாம், அவங்க வீட்டில் பேசினா வச்சுருப்பீங்க, ஏகப்பட்டது வச்சுருப்பீங்க. அதை எடுத்து நான் என்னோடய வழக்குக்கு சம்மந்தமான ஒரு தகவலை அந்த ஃபோன்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு காவல்துறை சொன்னிச்சுன்னா அது வேறு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் பார்த்தது அதனோட நோக்கத்தை. என் சுற்றத்தார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா, என் வீட்டுக்காரோட அண்ணன், அவங்கெல்லாம் பார்த்தது வேறு மாதிரி, என்னோட தாய் மாமா அவங்க பார்த்ததுலாம் வேறு. ஆனால் கட்சியோட குலதெய்வம்னு சொல்கிற அளவுக்கு நான் பாராட்டியும் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இப்படி ஒரு சொல்லியிருக்காருன்னா ரெண்டையும் நீ சமதளத்தில் வச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது, நான் எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டேன். நான் எனக்குள்ளே போட்டு அதை போட்டு குழப்பி அப்படிலாம் எதுவுமே பண்ணிக்கல. எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிட்டேன். மனசில் நான் ஒன்று வச்சுக்கிட்டேன், நான் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன் கட்சிக்கு. ஆமாம், கட்சிக்கு நான் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேலே என் மனசாட்சிக்கும் நான் வணங்குற தெய்வத்தின் சாட்சியாக நேர்மையாக இருக்கேன். எந்த வகையிலையும் இந்த கட்சியை கொள்ள வேண்டிய நோக்கத்திற்கோ அல்லது அடைய வேண்டிய உயரத்திற்கோ தடையாக நான் இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா இது ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோ மக்களுடைய உழைப்பு, ரத்தம், தியாகம் எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு கட்டமைப்பு. இதில் நான் வந்து பயணிக்கிறேன் அப்படின்னா, இதில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இதை பெருமையாக உணர்ந்து தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இப்போ அண்ணன் ஒரு வார்த்தை கடுமையாக சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை மகிழ்ச்சியாக சொல்லிட்டாரு, இது எல்லாத்தையுமே சமதளத்தில் தான் வச்சு நானும் பார்க்குறேன். எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. நான் வந்து அண்ணன் அப்படின்னு அவரை நான் கூப்பிட்றது வந்து என்னுடைய ஆழ் மனசுலேருந்து தான் கூப்பிட்றேன். இன்னும் சொல்லப்போனால் என் பாப்பாவே கேட்கும், மாமான்னு சொல்கிறீங்க, ஏன் மாமா வந்து என்னை ஒரு தடவை கூட வீட்டில் பார்க்க மாட்டுறாங்க அப்படிலாம் கேட்கும். மாமா நிறைய வேலையாக இருக்காங்கடா, அதனால் அடிக்கடி வர முடியாதுல்ல, இங்கே வர்றப்ப நம்ம கூட்டத்துக்குள்ள போய் நாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ வீட்டில் கலந்தவராக என் தங்கச்சி திருமணத்துக்கு வந்தபோது கூட
உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த திருமணம் வந்து மண்டபத்தில் நடக்கிறதாவே இல்லை. சரி. சீர்காழியில் இருக்கிற அந்த சிவன் கோவிலில் தான் திருமணம். ஆஹா. வரவேற்பு தான் மண்டபத்தில். அதாவது அண்ணன் வந்த பிறகு வாழ்த்துறை வழங்கி வரவேற்பு மண்டபத்தில். ஆனால் எங்கள் அம்மா தான் வந்து சொன்னாங்க, பிள்ளை வந்திருக்குமா, பிள்ளை கையாலே தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல வந்து ஐயர்லாம் அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. கோவில் ஐயர் அங்கே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அடுக்கிலாம் வச்சாச்சு. அங்கே கோவிலில் அனுமதி சீட்டு வாங்கியாச்சு. அரை மணி நேரத்தில் இங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் போய் அங்கே கோயில் முன்னிலையில் சாமி முன்னிலையில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து பிறகு அண்ணன் வாழ்த்துறை. இதுதான் அங்கே திட்டமிட்டு இருந்தது. இவர் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார் மண்டபத்துக்கு. பொண்ணு மாப்பிள்ளை கிளம்புறதுக்குள்ளே இவர் வந்துட்டார். அவர் வந்த உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உட்கார வச்சுட்டு நம்ம பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிட்டு அழைச்சிட்டு போகிறது சரியே கிடையாது, தம்பி கையாலே கல்யாணத்தை நடத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நம்ம வீட்டு பெரிய பிள்ளை செஞ்சு வைக்கட்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ எல்லார் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நம்ம மகன் தான் அப்படின்ற மாதிரி தான் வீட்லேயும் எங்கள் குடும்பத்திலேயே அப்படி ஒரு இது என்னென்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியே எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் கிரிஞ்சி ஃபேமிலியும் பாங்க. என்னென்னா அன்பு நிறைந்த ஒரு குடும்பம். ஒரு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழலுக்கும் யாருக்கும் எந்த வகையில் கூட துரோகமோ தவறாகவோ இழைக்காத வாழணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் நாங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு அதில் அம்மாவுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் என்னன்னே தெரிஞ்சுக்காம, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் செய்தி தெரியாது. 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். யாராவது அப்படி தவறாக சொல்லியிருந்தா கூட என்னையை பற்றி அது அவங்க பிரச்சனையை தவிர என் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் என்னையை மாற்றிக்கவும் முடியாது, இந்த தளத்தை விட்டு தனியே போகவும் முடியாது. ஒன்று மட்டும்தான், இதை சுற்றி நடந்த எல்லாவற்றிலும் இருக்க ஒரே நோக்கம், நான் நாம் தமிழரில் இருக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களை பற்றி ஒரு தவறான பதிவை நான் பார்க்குறேன், நான் ஒரு சரியான நபர்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன்? என்கிட்ட கேட்கணும், என்ன படி போட்டிருக்காங்க அப்படின்றது. இதை நான் வெளியில் பரப்போனா உங்கள்கிட்ட பேசணும், முதல்ல என்கிட்ட தானே கேட்கணும். இதை செய்யலை ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த ஆடியோ பரவலான பிறகு பொதுவான நபர்கள், ஒரு அரசியல் கட்சினா தலைவன் வந்து அதை இதையும் பேசுவான்ப்பா, இதெல்லாம் ஏன்பா பெருசுபடுத்திட்டீங்க, இது வந்து இவ்வளவு தூரம் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது அந்த பிள்ளையும் அவங்க அண்ணனும் பேசிக்க வேண்டிய விஷயம், அவங்க பேசி முடிவு பெறட்டும், நீங்க ஏன் இதை இவ்வளவு பெருசு பண்றீங்கன்னு ஒரு அரசியல்வாதி பேசுனது உண்டா தமிழ்நாட்டுல? எல்லாருமே என்ன பண்ணாங்க, சீமான் இப்படி பேசிட்டாரு, எல்லாருமே இதை பிரச்சனையா சர்ச்சையா மாத்துறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்களே தவிர. ஆனா என்கிட்ட ஒரு சில பேர் பேசினாங்க, அழைப்பெடுத்து தனி அழைப்புக்கு வந்து ஒரு சில அமைப்பினர்கள் பேசினாங்க, இது வந்து நீங்கள் பதில் சொல்லிடுங்க, நீங்கள் வந்து கேள்வி எழுப்புங்க, இல்லை பதில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, நீங்கள் எந்த சூழலில் என்ன முடிவு எடுத்தாலும் தமிழ் தேசியத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி பல பேர் என்கிட்ட பேசினாங்க. நான் எனக்குன்னு சுயமாக நான் வந்து இப்போ எப்படின்னா, அவங்க நெகட்டிவை மட்டும் பார்க்கலாம், அவங்க வந்து அவர் இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நான் நெகட்டிவை மட்டும் பார்க்கலாம். அதே அண்ணன் சீமான், நான் சரியாக சாப்பிடலை, அவர் ஏற்றப்பட உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் சரியாக சாப்பிடலை அப்படின்னு சின்ன பிள்ளைய குச்சி எடுத்து வச்சுட்டு அதட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிடு, என்ன சாப்பிட்ற இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன எங்கள் அண்ணனையும் நான் பார்த்துருக்கேன். நான் இதை எப்படி வந்து சட்டுன்னு முடிவு எடுத்துக்க முடியும், பேசிட முடியும், தப்பாக எடுத்துக்க முடியும்? இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு ஆடியோ பேசிட்டாரு, கட்சியில் இன்னும் நீங்கள் பல ஆண்டுகள் பயணிக்க தான் போகிறீங்க, மேற்கொண்டு வெளியே செய்தியில் வராமல் இருந்தாலும் கூட உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதோ இல்லை உங்களை வந்து ஓரங்கற்ற பார்க்குறதோ இது போன்ற விஷயங்கள் நாம் தமிழ் நடந்தால், ஏன்னா இருப்பாங்க அப்படி பண்ணுறதுக்கும் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ தூரம் வந்து இருக்கலாம், என்னதான் நடந்தாலும் நாம் தமிழ் கட்சியை விட்டு காளியம்மாள் போகவே மாட்டாங்களா, அங்கேயே தான் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ என்னதான் நடந்தாலும்னு இந்த கேள்வி வைக்கவே கூடாதுங்க. இப்போ ஒன்று தான் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்து நான் இங்கே இந்த கட்சிக்கு வரும்போதே ஒரு நம்ம சுயமாக கட்சிக்கு எதிராக இல்லாமல் நம்ம சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கான சுதந்திரம். இப்போ நான் ஒரு நிகழ்வுக்கு போகிறேன், இல்லை வீட்டில் ஒரு நிகழ்வு போக முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம். இன்னொன்று பெண்களுக்கான உரிமை, இந்த மாதிரி அங்கீகாரம், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் நாம் தமிழர் கட்சியை நாம் பார்த்தது. இப்போ நான் அது ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அந்த நெருக்கடி யாரால் கொடுக்கப்படுது, எந்த சூழலுக்காக கொடுக்கப்படுது, அந்த காரண காரியம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஆராய்வேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கிக்கிட்டு ஆடுற ஆள் நான் கிடையாது, நான் அதை பகுத்து ஆராய்வேன், இது எந்த சூழ்நிலையை சொல்லியிருக்கு. இன்னொன்று, இவர் வந்து இதை சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னு நான் யோசிப்பேன். ஏன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பற்றி இப்படி என்கிட்ட தப்பாக சொன்னாருங்கன்னு வந்து இவர் சொன்னாருன்னா, அவரு உன்னை நம்பி சொல்லியிருக்காரு, இதை தூக்கிட்டு வந்து எதுக்கு இவர் என்கிட்ட சொல்லணும், அப்போ இவரோட காரணம் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆரம்பத்துலேருந்தே இது எனக்கு இப்படி கோல் மூட்டுற ஆளுங்களா? கோல் மூட்டுற ஆளுங்களை ஏன் மூட்டணும், இவங்க மூட்டணும்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான்
இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும், அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு சண்டை போட்டுருக்கணும். ஏன் இப்படி பேசுறீங்க, அந்த நபரை நான் வர சொல்றேன், நீங்க நேர்ல வச்சு பேசுங்க, இப்படி தனியா நீங்க தவறா சொல்ற தப்புங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அதை விட்டுட்டு நம்ம என்கிட்ட வந்து கட்சிக்குள்ள சொல்றாங்க. கோல் மூட்டுறவங்களா இருக்காங்களா? எல்லா இடத்துலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க இந்த கட்சியில தான் இருக்காங்களா, அந்த கட்சியில இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் எவ்வளவு பாசிட்டிவான நபர்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி 1-2 பேர் நெகட்டிவான நபர்களும் இருக்க செய்வாங்க. அது இன்னார்தான் நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல இருந்து பாஜக சேர்ந்த விஜயதாரணி அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க, என்னை எம்பி ஆக்கல, எனக்கு வந்து கட்சியில தலைவர் ஆக்கலன்ற காரணத்துக்கு அவங்க கட்சியை விட்டு போனாங்க. இத்தனைக்கும் பதவியில இருக்கிறாங்க, இருந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த கட்ட பதவிக்கு போகணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு வரணுன்ற எண்ணம் வரப்போ, இவங்க கட்சிக்காக உழைக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றீங்க, எல்லாருக்குமே தெரியுது இந்த கட்சிக்காக முழுது உழைக்கும் பொழுது தொடர்ந்து அங்கீகாரம் வந்து மறுக்கப்பட்டே வருது. இல்லை வந்து நம்ம பேரு நம்மளை பர்சனலாக வந்து கலக்கடிக்கிற பேசிட்டே இருக்காங்கன்னா அப்போ கூட கட்சியில தான் இருப்பாங்களான்றது தான். அதனால தான் கேட்கல. அங்கீகாரம்லாம் மறுக்கப்படுதுன்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க. அங்கீகாரம் மறுக்கப்பட்டா நான் இந்த இடத்துல நிக்கிறேன். காலம் முழுக்க வந்து மகளிர் பாசனுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தெல்லாம் வேற என்ன நான் தான் சொல்றேனே, நான் பதவிக்கானதெல்லாம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி தகுதியும் திறமை இருக்கிற இடத்துல பதவி தானா வரும்னா ஒரு நாள் வரட்டும். எனக்கு அந்த சூழல், எனக்கு அந்த தகுதியும் எனக்கு அந்த திறமையும் இருக்கு அப்படின்னா காலமே வந்து ஒரு நாள் அதை கொடுக்குதுன்னா அப்போ வாங்கிப்போம். நானா அந்த ஒரு இடத்த சண்டை போட்டு இந்த பதவியை நான் அடைஞ்சே தீருவேன், நான் அதுக்கு வரலையே. நான் அதுக்கு வரவே இல்லையே. நான் வந்தது நாம் தமிழர் கட்சியில இந்த இடத்த பொதுச் செயலாளர் பதவியை உட்காரணும் அப்படின்னு நான் வந்தேன் இல்லையே. நான் வந்தது ஒரு கடலோர மக்களை ஒரு பிரதிநிதித்துவம் இல்லையே. சட்டமன்றத்துல குறிப்பிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்கன்னா எதிர்த்து பேசக்கூட ஆள் இல்லையே. எங்களுக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றினா இப்போ கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் வந்த போது பேசுறதுக்கு நாதி இல்லை. தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தும் போது கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை பேசுறதுக்கு. இன்னைக்கு சாகர்மாலா திட்டத்தின் மூலமா கடலை கூறு போட்டு வித்துட்டாங்க, சத்தம் போடுறதுக்கு யாரும் இல்லை. எங்களை சாகடிக்க தயாராயிட்டா அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த இடத்த நிறைவு செய்ய அந்த இடத்துல ஒரு அரசியல் பங்கேற்பை உருவாக்கத்தான் காளியம்மாள் வந்தாலே தவிர நாம் தமிழர் கட்சி அரசியல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல உட்காரணும்லாம் காளியம்மாள் அரசியலுக்கு வரவே இல்லை. இந்த கட்சியை நான் நேசிச்சு உள்ள வந்தேன். அதாவது இதனுடைய தத்துவங்களை தாங்கி நான் அந்த புத்தகங்களை படிச்சு அண்ணன் என்னை கூப்பிட்ட பிறகு வேட்பாளராக நீ நிக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் அந்த புத்தகங்களை நிறைய படித்தேன். வரைவறிக்கை படிச்சுட்டு அவங்களோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி அதாவது மீனவர்களுக்குன்னு அவங்க எழுதியிருந்ததை நான் போய் சொன்னேன். இந்தந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நீண்ட கால தேவை இருக்கு, இது தற்காலிக தேவை இருக்கு அப்படின்னு சொன்னேன். எந்த கட்சியினுடைய தலைமையும் அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ஓ அப்படியா அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னதில் அவங்களுக்கு ஆமாம் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை உடனே எடுத்துக்கிட்டாங்க. அப்படி உட்காந்து நான் அவங்களோட பேசினேன். நிறைய விஷயங்கள் அண்ணன் என்கிட்ட இந்த கூவ நதி நீரை கூவத்தை சுத்தம் பண்ணுறது, அது குடிநீரை மாத்திர திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை ஒரு மலைகளை உடைக்கிறாங்களா அதை தடுத்து அது வேற மாதிரி அரண் வந்து அமைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு. தனிப்பட்டு இப்போ நாங்கள் உட்காந்து எல்லாரும் 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது கூட அதிகபட்சமாக கட்சிகளுடைய கட்டமைப்பு குறித்து பேசினதில்லை. இந்த மாதிரி வளங்கள் குறித்து தான், நிலங்கள் குறித்து தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அரசியலே வேண்டான் இருந்தேன்னா இந்த இடத்துல உள்ளே வந்து நின்ன பிறகு நான் வந்து உள்ளே வந்த போதும் கூட எனக்கு வந்து பெருசாக தலைவரை தெரியும். எங்களுக்கு வந்து கடற்கரையோர மக்களுக்கு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி தலைவர் பிரபாகரன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவரை தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் எல்லாருமே அவர் பேசுவாங்க. யாரும் இங்கே பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. அது மாதிரி விடுதலை புலிகள் தெரியும், சண்டை போட்டது தெரியும், போனது வந்து தெரியும். ஆனால் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்த பிறகு தான் தெரியும். இங்கே வந்த பிறகு தான் தமிழ் தேசிய அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியும். இது எல்லாத்தையுமே நான் உற்று நோக்க தொடங்கினேன், இதை கவனிக்க தொடங்கினேன். இதில் நாம் யார், நாம் என்னவா இருந்தோம், எப்படி இருக்கிறோம், இப்போ இது எல்லாவற்றையும் தேட தொடங்கி படிக்க தொடங்கி நான் கடலோர மக்களுடைய வரலாறு மட்டும் தான் படித்து வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய வரலாறுன்னு படிக்க தொடங்கி இதில் உள்ளே வரும்போது நான் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் உள்ளே வரேன். எங்களோட இலக்கை உண்மையாக வச்சு தான் உள்ளே வரேன். அதில் நான் உண்மையாகவும் இருக்கேன், நேர்மையாகவும் இருக்கேன், உழைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழல்ல எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் என்னை பற்றி போய் புறம் பேசுறது இல்லை, வெளியிலேருந்துமே பேசுகிறாங்க, வெளிலேருந்துமே தகவலை வந்து தலைமைக்கு கடத்துறாங்க தான். நான் சொல்கிறேனே, நான் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடந்து எனக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பை எனக்கு கொடுக்க போறாங்கன்னு தமிழா பாண்டியன் வந்து ஒரு ஊடகத்துல பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி செய்தி வந்து தலைமை கடத்தப்படுமா இல்லையா? அவர் வந்து பொது வெளியிலேயே வந்து கடத்துறாரு. இப்போ தனிப்பட்ட மனிதத்தை எத்தனை பேரை சொல்லியிருப்பாரு, வெளியில இருந்து பல பேர் தகவல் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அண்ணா வந்து இப்ப யார் என்ன சொன்னாலும் இப்ப கூட சமீபத்துல அவருக்கு செய்தி போயிருக்கு, இந்த மாதிரி அதிமுக சேர போறாங்கன்னு அவரு பதில் சொல்லியிருக்காரு.
என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும் போங்கடான்ட்டாரு. இவ்வளவுதான். இப்ப இவர் பெரிய நம்பிக்கைக்குரிய பிள்ளையா, எந்த சூழலோ எந்த நெருக்கடி சூழலோ நான் அவரோட நான் இருப்பேன் அப்படிங்கறத நான் என்னைக்கு உறுதி சொன்னோம் அதே நிலைப்பாட்டுல நான் இருக்கேன். நான் அதுல ஒருபோதும் மாற போறது இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அதை மாத்துது அப்படின்னா அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன்னு சொன்னேன்.